உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 1 யோவான் 2:15. போதகர்கள் வழுத வருவார்களா? தொடர்ச்சி. பிசாசின் தந்திரம். மனிதர்கள், போதகர்கள் முழு கவனத்தையும் தேவன் மேல் செலுத்த விடாமல் வாயினால் தேவனை துதிக்கவும் பாடவும் செய்து அவர்கள் கவனத்தை இசையிலும் ஆட்டத்திலும் மனிதர்களை கனப்படுத்துவதிலும் திசை திருப்பி விடுகிறான். தனிப்பட்ட வேத வாசிப்பையும் ஜெபத்தையும் தடுத்து வேத அறிவிலும் தேவ ஞானத்திலும் வளர விடாமல் செய்கிறான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மத்தேயு 15:8. பின்பு உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் சரீர இச்சைக்கும் நேராக அவர்களை வழி நடத்துகிறான். இந்த வாழ்க்கை சரீரத்திற்கு ஏற்றதாக இருப்பதால் அதில் பழகிய யாரும் அதை விட்டு முழுமையான பரிசுத்தத்தை அடைய விரும்புவதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையே பரலோகம் கொண்டு சேர்க்கும் என்று நினைத்து வாழ்கிறார்கள். மெய்ப்பன் தடம் மாறினால் சபையும் அவன் பின்னால் செல்லும் என்பதால் பிசாசு முதலில் போதகர்களையே சிறிது வழிவிலகச் செய்கிறான். தொடரும். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மத்தேயு 15:6.